ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈவிகோ அப்படின்ற ஒரு ட்ரக். இதை வச்சு நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், அது ஜெர்மனியில் தான். இங்கே ஏதாவது இருக்கா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி சின்னதாக இருக்காதுங்க பைப்பு. எஸ், இது ஒரு பைப், ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிருமே. இதில் எதாவது இருக்கா? இது ரொம்ப டேஞ்சருங்க, இது ஓட்டுறது கவுந்துரும் வண்டி. இது சின்னது, இது சின்னது, இது இது ரொம்ப பெருசு. இது எல்லாமே சின்னது தான். இது கொஞ்சம் தூரம், ஆனால் கம்மியான அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் கொஞ்சம் தூரம் தான். இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்லைல்ல. சிஸ்டம்ஸா? பைப்பு ரொம்ப கிட்டங்க, பைப் ரொம்ப கிட்ட. இதுக்கு வந்து ஃபாஸ்ட் எப்படி செக் பண்ணுறது? கஷ்டம் செக் பண்ணுறது. இது சம தூரம், இது இவ்வளோ தூரம், இது வேஸ்ட்டு, இது ரொம்ப தூரம். எல்லாமே தூரமாக இருக்குங்க. சீக்கிரமாக முடியணும், அதே நேரத்தில் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா இது எடுக்குதா? இது கொஞ்சம் பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப கிட்ட, அதனால் ஃபாஸ்ட் செக் பண்ணவே முடியாது. ஓகே, இது எடுத்துக்கலாம், வேறு வழி இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூரம் இருக்குது. அதே நேரத்தில் அதனால் ட்ராவல் பண்ண முடியும் நம்மளால். இதை எடுத்துப்போம். வண்டி சவுண்டை பாருங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ இன்ஜின் சவுண்ட் நல்லா இருக்கு. எம்டியாக இருக்கும்போது எல்லா வண்டியும் நல்லா தான் இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஓட்டியிருக்கோம், ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணதில்லை. செக் பண்ணுவோம். ஓப்பா, என்னாச்சு நிற்கிற? நானும் அந்த சைடு தான் வரேன். சவுண்டை பார்த்தீங்களா? டொக் டொக் டொக்குது. அடிச்சிருப்பேன் தேவையில்லாமல். இடிக்கல, எதுக்கு நின்று பார்க்குற? விடிகாலையில் வண்டி நல்லா எம்டியாக இருக்கும்போது நல்லா பிக்கப்பில் இருங்க. ஆனால் இதே லோடில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வண்டி சவுண்டு பார்த்தீங்களா? ஏதோ ஆர்பருங்க, ஷிப்பிங்லாம் நடக்குது பாருங்க. என்டர் நிறையா இருக்குது இந்த இடத்துல நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதெல்லாம் வேணாம், இதே போதும். எங்கே இருக்கீங்க? எங்கப்பா இருக்க? அங்கே இருக்குதுங்க.
மண்ணெல்லாம் கொட்டி வச்சிட்டீங்க. மண்ணெல்லாம் கொட்டி வச்சிடணுங்க. கரெக்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஓகே, இங்கே தான் இருக்குவா. அப்படியே பா, எப்படி இது பாருங்க, நல்லா இருக்குல்ல? மண்ணெல்லாம் கொட்டி வச்சுக்கிறானுங்க. ஓகே, பார்த்தீங்களா? ஓகே, கிளம்பலாமா? எவ்வளோ நேரம் இருக்கு? 7 மணி நேரமா? துறப்பா, எவ்வளோ நேரம்ப்பா அடிப்பேன்? இந்த வண்டி எப்படி இருக்கும் போது தெரில. ஆனால் என்ன இதோட இது தெரில. வாவ், இது அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. போடா. பக்கா. பா, போன தடவை ஓட்டின வண்டி இருக்கு பாருங்க. ஐயோ 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 ஐயோ, ஏன் கேட்குறீங்க அந்த வண்டியை? அந்த வண்டியில் சுத்தமாக பா, பிரிட்ஜி பாருங்க எப்படி இருக்கு. ஒரு ஸ்டேபிளே இல்லைங்க அந்த வண்டியில். ஓ, அட்டகாசம். பா, நல்லா இருக்குல்ல வியூ. அப்படியே நிறுத்து. இதுக்கு மேலேருந்து ஒரு வியூ செக் பண்ணிட்டு வரேங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. சூப்பராக இருக்கு. எதுக்கு விடணும்? வாவ், ஓகே, நல்லா இருக்குல்ல? பா, ஃபுல்லாக பிரிட்ஜாக தான் இருக்குது இந்த இடம். பாருங்களேன், தண்ணிக்கு நடுவில் இருக்கிறனால ஃபுல்லாக பிரிட்ஜ் தான். இதில் எங்கேருந்து வேகமாக போகிறது? ஓ, சரிவுங்க, சரியான சரிவு. ஆனால் அந்த வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுன்ற நினப்பெல்லாம் இல்லை என்கிட்ட. பாருங்க, ஏய் ஏய், ஸ்கிட் ஆகுதுங்க. ஐயோ பாருங்க, சாயுது பாருங்க. அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க.
வண்டி சாயுது பார்த்தீங்களா? அந்த ஒரு வண்டி தாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுலே சாயுதுன்னா இதெல்லாம் இந்த வியூலாம் பயங்கர சைபருங்க. எப்படி சாயுது பாருங்க. ஆடா பாவிகளா. ஆனால் வேகம் போனால் ஓகே தான். மற்றபடி பேலன்ஸ்லாம் இப்போவே எனக்கு தெரியுது ரொம்ப வீக்காக இருக்குது. தெரியுதுங்களா எப்படி சாயுது பாருங்க வண்டி. ரொம்ப வீக்காக இருக்குதே. ஆனால் பாருங்களேன், ஆஹா அட்டகாசங்க. பாலம் பாருங்கள் எப்படி இங்கே அங்கே என்ன சுற்றி சுற்றி வருது. இன்னும் வேகம் எடுக்க முடியல. யாரும் வரானுங்களா? இல்லை. வேகம் எடுக்க முடியுமா தெரியலையே. அதுக்குள்ளே ஒரு பெண்டு வந்ததுங்க. வாருங்க. இங்கேருந்து எங்கே வேகம் எடுக்குது? இன்னும் நான் 80 தொல்லுங்க. ஏன்னா போன தடவை நடந்த அந்த ஆக்சிடென்ட் இருக்கு பாருங்க. ஐயோ, அது என் பணத்தெல்லாம் மைனஸ் பண்ணிச்சுங்க. அவ்வளோ செலவுங்க. ஏன்னா அவன் கொடுத்த ட்ரைலருக்கெலாம் காசு கொடுக்க வேண்டியது போச்சு. நம்மளை கையிலேருந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு. அடுத்த சந்து எங்கடா எப்படா மெயின் ரோடு வரும்? டேய் தம்பி, எப்படா மெயின் ரோடு வருவ? மெயின் ரோடே காணுங்க. மெயின் ரோடு நான் சொல்லுறது என்னன்னா, மெயினாக போகிற ரோடு ஃபாஸ்ட்டாக. இந்த மாதிரி ரோடு தான், இந்த மாதிரி ரோடு தான் வேணும். 90 வருது. 100 இப்போ தாங்க தோறேன். கண்ட்ரோல். ஏய் பரவாயில்லங்க. 130 போகுது. தொடுமா? தொட்டுருச்சு. 130 தொட்டுச்சு. சூப்பர். 132, 135ங்க. பாருங்க பக்காங்க. 137, 138. இந்த வண்டி 40 நினைக்கிறேன். தொட்டுருமா? தொடர மாதிரியே தெரியலையே. 138 நிற்கிற. ம் 140 போகுது. தொட்டுருச்சு. சூப்பர். 142 போயிடுச்சுங்க. நூற்றி 45, 146. ஆஹா 147, 148, 49, 50. அட்டகாசம். 51. இதுக்கு மேலே போனால் கீழே ஊந்துருவா நினைக்கிறேங்க.
நல்லா ஸ்லோ பண்ணிக்கலாம் பாருங்க. இது மேலே போனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் பரவாயில்ல, இந்த வண்டி 150 தொட்டுச்சுங்க. சூப்பர், 151 தொட்டுச்சு. பரவாயில்ல. அப்போ இந்த வண்டியில் வந்து நல்லா பிக்கப் இருக்குங்க. இதெல்லாம் பிக்கப் வண்டிங்க இப்போ வர வண்டிலாம். நல்லா பிக்கப். சரியான பிக்கப்புங்க. ஃபர்ஸ்ட் டைம் 150 தொட்டது இந்த வண்டியில். நான் இன்னும் கூட வேகம் போயிருக்கலாம், அது சரிஞ்சிருமோன்னு பயம் வந்துச்சுங்க. போல நல்லா பிக்கப்புங்க வண்டி, வேற லெவல் பிக்கப்பு. 140 ஈஸியாக போகுது பாருங்க. வளைவு மட்டும் இல்லாமல் இருந்தால் நம்ம ஈஸியாக 160 கூட தொல்லாம் போகுது பாருங்க. நல்லா பிக்கப் வண்டி. இப்போ 44 45 வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு பெண்டு இருக்குங்க. பாருங்க, அங்கே பாருங்க, அந்த பெண்டு தான் இப்போ மாட்ட போகிறேன். ஓஹோ கோச், இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போனால் காலி. ஆஹா பாருங்க, இதுக்கப்புறம் சரிஞ்சிருங்க வண்டி, டேமேஜ். பா செம வண்டிங்க இது. பேலன்ஸ் தான் இல்லை வண்டியில், ஆனால் செமையா வேகம் நல்லா இருக்கு. ஆனால் வண்டியில் சரியான பேலன்ஸ் இல்லை, ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ரோட்டில் மட்டும் வளைவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 160 ஈஸியாக தொடலாம். இதை வண்டியை 160 தொட முடியுமா தெரியல, 150 தொடலாம், 150க்கு மேலே தொடலாம். ஏற்கனவே 151 தொட்டாச்சு. சூப்பர், இந்த வண்டி நல்லா இருக்கு, வேகமாக இருக்கு, ஆனால் பேலன்ஸ் தான் இல்லை. வேகம்லாம் செம்மையாகுதுங்க பாருங்க. திருப்பி 140 தொட போகிறேன். ஆனால் பேலன்ஸ் தான் கொஞ்சம் பயங்கர கஷ்டமாகுது பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி சாயுது வண்டி லைட்டா. நூற்றி 43 இந்த இடம் தான் பேண்டேஜர். பாருங்க பாருங்க பாருங்க. ஓகே, இதுக்கு மேலே இங்கே ஃபாஸ்ட்டாக போட சாஞ்சிர வண்டி. ஓய் 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 ஓய். எப்படி வந்தா பார்த்தீங்களா? ஓய், யாரா அவன்? என்னவா பா, வண்டி நல்லா ஃபாஸ்ட்டு இருக்கு, அதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனால் பேலன்ஸ் தான் இல்லை வண்டியில். சீக்கிரமாகவே வண்டி சாயுது, கொடை சாயுது. ஆனால் அதே நேரத்தில் சீக்கிரமாகவே பிக்கப் ஆகுது.
ஆனால் இந்த வண்டி ஒரு ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே நீங்கள் வந்து சாய்வா இருக்குங்க இடம் அங்க. ஓஹோ காட்டுக்குள்ள வந்தாச்சு. கார்லாம் இல்லை. ரூட் மாறு. ஓகே சூப்பர். ஒரு நல்ல வண்டி தான், வேகமான வண்டி இது வந்து. நீங்கள் நார்மல் நீங்கள் பைக் ஓட்டும் போது கூட ஃபீல் பண்ணி பாருங்களேன். நார்மல் பைக்கோட நல்லா கொஞ்சம் வெயிட் இருக்கிற வண்டி, அது மாதிரி பிக்கப், அது இது சாரி அது என்ன சொல்லுவாங்க, சிசி ஜாஸ்தியாக இருக்கிற வண்டி ஓட்டி பாருங்களேன். வண்டி நல்லா பேலன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓ ஓ ஓ ஓ ஓ என்னாச்சு? போங்கடா. நானே கஷ்டப்பட்டு வரேன். நம்ம ரூட்டை மாற்றலை, ஏன்னா அப்புறம் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். எதுக்கு? ஆனால் அந்த சின்ன வண்டியில் இருக்கிற பேலன்ஸோட பெரிய வண்டிக்கு நிறைய பேலன்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இது வந்து. பிக்கப் இருக்குது, நல்ல பிக்கப் இருக்குது, சீக்கிரமாக வந்து ஸ்பீட் அச்சீவ் பண்ணுது. பட் ஆனால் அந்த வண்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் சீக்கிரமாக கிடைக்கல, ஆனால் பேலன்ஸ் நல்லா இருக்குது வண்டியில். அவ்வளோ சீக்கிரம் சாய மாட்டுது, அது ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் சாஞ்சிருதுங்க. இது கூட பரவாயில்ல. போன இதில் ஒரு வண்டி ஓட்டம் பாருங்க, டிஏஎஃப்பா ஐயோ. அது ஈஸியாக கூட சாஞ்சிச்சு. அது மாதிரி பிரேக்கும் அந்த அளவுக்கு அது இல்லை. ஓ என்ன பண்ணுறீங்க? ஆக்சிடெண்ட்டா திருப்பியும்? இப்படி போயிட முடியுமா? அது எரிபொருள் நடந்திருக்குங்க. அடுத்த வீடியோவில் ஒரு ஃபுல் ரைடு இதே மாதிரி ஓட்டி காட்டுறேங்க. எந்த வேகத்தையும் குறைக்காம. இந்த வியூவில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அது ஓப்பன் வியூலே ஓட்டுறது, வேகமாக ஓட்டுறது கஷ்டம், கவுந்துரும். அது வந்து இன்னும் ஒரே வண்டி மட்டும் செக் பண்ணிட்டு இருக்கு. அது செக் பண்ணிட்டு அடுத்த இதில் நான் போடுறேன். அதை இந்த இதில் ஓட்டணுங்க, நல்லா வேகமாகவும் ஓட்டணும். அதே நேரத்தில் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு பென்ஸ் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். வேகமாக ஓட்ட முடியாது, பட் ஆனால்
பார்த்தீங்களா? அந்த ஷேக் இருக்கக்கூடாது, அந்த ஷேக் ரொம்ப இருக்கு பாருங்களேன். அது நீங்கள் உள்ளே போய் செட் பண்ணலாங்க. செட் பண்ணிங்கன்னா அது வந்து குறையும். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போனோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் காரு, அது நான் திருப்பி அதே இடத்துக்கு வரமா? நான் 2 இடத்துல நடந்திருக்கேன் இந்த ஆக்சிடென்ட். ஏதோ ஒரு எரிபொருள் அது. சுத்தமாக டேமேஜ் ஆகி போச்சு. அங்கே பாருங்க புகையை பாருங்க. இந்த மாதிரி ஒரு இதுங்க ஆக்சுவலாக வந்து நம்ம எங்கன்னா சந்திராப்பூர்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய அந்த புகை வருது பாருங்க. அந்த இது நிறைய பார்த்தேன் நான். இண்டஸ்ட்ரியல் ஏரியா. பரவாயில்லைங்க, இந்த வண்டி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. இது வரைக்கும் 3 வண்டி பரவாயில்லைங்க. 3 இல்லை, ஆமாம் 3. ஓ பார்த்தீங்களா, இந்த இதுதான். எப்படி வந்தால் பாருங்க. இந்த வேகத்தில் திருப்பலாம் முடியாது. கிட்ட வந்துட்டோம் பா. அந்த ஊர் ஒரே தூசி ஊருங்க, தூசி தான். அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த தூசிக்கு நடுவில் நம்ம சென்னையே பயங்கர தூசி தான். ஆனால் அது சென்னை வந்து சரிவு சரிவு. பாருங்க அவர் சாயுது பார்த்தீங்களா? சாயக்கூடாது, சாய்ஞ்சிச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். சூப்பர். பார்த்தீங்களா எப்படி வந்தோம் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. வெயிட். ஏய் 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 இஷ்டங்க, நானே போய் இஷ்டங்க. இது நான் தாங்க இச்சேன். சே, நானே போயிடுச்சிட்டேங்க தேவையில்லாமல். இப்போ அந்த இடத்துல ஒண்ணுமா? திருப்பு. அவ்வளோதான், என்டர். ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க, ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது. பாருங்கள், எக்ஸலண்ட் தான். நம்ம ட்ரைலருக்கு தான், நம்ம ட்ரக்குக்கு தான் ப்ராப்ளமே தவிர ட்ரைலருக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஒரு வழியாக முடிச்சாச்சு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த வண்டி ஓகேங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதில் ஓரளவுக்கு இல்லை, இது தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வண்டி வச்சு தான் ஒரு 150 தொட்டிருக்கேன். 151 வரைக்கும் போயிருக்கு. அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். நெக்ஸ்ட் வண்டியும் பார்ப்போம். அதே இன்னும் ஒரு வண்டி தான் இருக்குது, அதையும் செக் பண்ணிவிடுவோம். செக் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே,
எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய்.